10 வருஷத்துக்கு முன்னாடி மலேசியால இருந்து கிளம்பின ஃபிளைட் வந்து கடல் விழுந்து காணாம போயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 வருஷமா தேடி பார்த்துட்டாங்க. 239 பேர் டிராவல் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்ப மலேசியாவுக்கு சப்போர்ட் பண்ணி அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி ஒன்று இந்த ஃபிளைட்டை நாங்கள் கண்டுபிடிச்சு தரோம். அப்படி கண்டுபிடிச்சு கொடுத்தா நீங்க எங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுங்க, அப்படின்னா ஃபீஸே வேணாம் அப்படின்னு சொல்லி இறங்கி இருக்காங்க. இப்ப சடனா இந்த கம்பெனி வந்து கேட்கறதுக்கான ரீசன் என்ன, எப்படி இந்த ஃபிளைட் கடல்ல விழுந்துச்சு, இப்ப அந்த ஃபிளைட்டை சடனா தேடுறதுக்கான ரீசன் என்ன, இதை பத்தி எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி ரெகுலரா வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவ் அண்ட் மோட்டிவா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபிளைட்டோட கதையில இருந்தே வரலாம். இந்த ஃபிளைட்டோட பேர் பாத்தீங்கன்னா MH370. அதாவது மலேசியால இருந்து சைனாவோட பெய்ஜிங் நகரத்துக்கு, அதாவது சைனாவோட தலைநகரத்துக்கு போறதுக்காண்டி இந்த ஃபிளைட் ரெடி ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 239 பேர் அந்த ஃபிளைட்டுக்குள்ள டிராவல் பண்ணியிருக்காங்க. நம்ம ரேடார்ல இருந்து அந்த ஏரோப்ளைன் ஃபுல்லாவே மிஸ் ஆயிருது. அப்படி மிஸ் ஆன ஏரோப்ளைன் பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள விழுவதை ஒரு சிலர் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. கடலுக்குள்ள தான் விழுந்திருக்கு, ஏன்னா அது கடல் மேற்பரப்புல தான் பறந்துட்டு இருந்தது. உடனே மலேசியா கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அங்க இருக்க சர்ச்சிங் டீம் அனுப்பி இந்த ஃபிளைட் எங்க ஆச்சு, ஏதாச்சு, எப்படி விழுந்துச்சு அப்படின்னு செக் பண்றதுக்காண்டி இந்த ஃபுல்லாமே அந்த கடலை ஃபுல்லா சர்ச் பண்ணிருக்காங்க. அவங்களால முடியல. அடுத்தா பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சப்போர்ட் பண்ணுச்சு, சைனா சப்போர்ட் பண்ணுச்சு, இந்தியா சப்போர்ட் பண்ணுச்சு. பல கண்ட்ரிஸ் ஒன்னா சேர்ந்து இந்த ஃபிளைட்டை தேடுற பணியில ஈடுபட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமா இந்த ஃபிளைட் என்னாச்சு ஏதாச்சும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட இந்திய மதிப்புப்படி 1050 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க இந்த ஃபிளைட்டை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. ஆனா இத்தனை கண்ட்ரிஸ் சேர்ந்து இவ்வளவு டெக்னாலஜி இருந்தும் 3 வருஷமா தேடியும் அவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சடனா மலேசியா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, இந்த ஃபிளைட்டை நாங்க தேடி கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு வந்து ஓசன் இன்ஃபினிட்டி அப்படின்ற கம்பெனியோட ஹெல்ப் அவங்க கேட்டிருக்காங்க. அந்த கம்பெனி ஓகே நாங்க கண்டுபிடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா மெயினா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க மலேசியா கவர்மெண்ட் இந்த ஓசன் இன்ஃபினிட்டி கம்பெனியோட. அதாவது நோ ஃபைண்ட் நோ ஃபீ அப்படின்ற அக்ரிமெண்ட் தான். அதாவது இந்த ஓசன் இன்ஃபினிட்டிங்கிற கம்பெனி ஃபிளைட்டை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து மலேசியா கவர்மெண்ட் வந்து பே பண்ணும். அப்படி அவங்களால கண்டுபிடிக்க முடியலையா மலேசியா கவர்மெண்ட் எந்த ஃபீஸும் பே பண்ணாது. ஸோ இது மலேசியா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான பிசினஸா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஓசன் இன்ஃபினிட்டின்னு சொல்ற கம்பெனியுமே ஒரு சின்ன கம்பெனி இல்லைங்க. 1915, 1920, 1925 அந்த மாதிரி டைம்ல தொலைஞ்சு போன கப்பலா இருக்கட்டும், நீர்மூழ்கி கப்பலா இருக்கட்டும், எல்லாத்தையுமே கடல்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களால கிட்டத்தட்ட கடலுக்கு 6000 மீட்டர் அடி வரைக்குமே போய் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அதிகபட்சம் அவங்க கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா 4500 அடி வரைக்குமே போய் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த காலத்துல தொலைஞ்சு போன கப்பல்கள் கூட 2014 இருந்து 2017 வரைக்கும் பல கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து இந்த காணாம போன ஏரோப்ளைனை தேடினாங்க. அப்ப வந்து ஒரு 3 மாசம் ஓசன் இன்ஃபினிட்டி அப்படின்ற கம்பெனி அவங்க கூட சேர்ந்து தேடிட்டு தான் இருந்துச்சு. பட் அவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அதாவது 2024 இந்த அக்ரிமெண்ட் போட போறாங்க. 2025 இருந்து சேல்சி ப்ராசஸ் ஆரம்பிக்க போறாங்க. இப்போ இந்த ஓசன் இன்ஃபினிட்டி கிட்ட பயங்கரமான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி பயங்கரமா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அப்ப வந்து அந்த ஏஐ டெக்னாலஜி அந்த அளவுக்கு இல்லைங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி பயங்கரமா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடலுக்குள்ள போய் சர்ச் பண்றதுக்கு பயங்கரமான ரோபோட்ஸ் எல்லாமே அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது ஆட்டோமேஷனா இருக்கட்டும், ப்ரோக்ராமிங்கா இருக்கட்டும், ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பயங்கரமா இந்த கம்பெனி டெவலப் ஆனதுனாலதான் 1915 காணாம போன கப்பலா இருக்கட்டும், நீர்மொழியா இருக்கட்டும், அதையே கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப பக்கமா தொலைஞ்சு போன 2014 தான் அந்த ஏரோப்ளைன் தொலைஞ்சிருக்கு. கண்டிப்பா இப்ப இருக்க டெக்னாலஜி வச்சு அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அந்த ஒரு ஹோப்ல தான் இவங்களும் மலேசியா கவர்மெண்ட் கிட்ட கண்டுபிடிச்சா மட்டும் எங்களுக்கு பே பண்ணுங்க, இல்லைன்னா எங்களுக்கு ஃபீஸே வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த கடல்ல இறங்க போறாங்க 2025. இந்த நியூஸை கேட்டதுமே அங்க இருக்கிற மலேசியா மக்களா இருக்கட்டும், சைனா மக்களா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 14 நேஷன்ஸ் சேர்ந்த மக்கள் இந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ணியிருக்காங்க. அந்த நேஷன்ஸுக்குள்ள எல்லா மக்களுமே சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காணாம போன சொந்தக்காரங்க யார் செத்தாங்க, எதுக்கு செத்தாங்க அவங்களுக்கு தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம அவங்களோட உடம்ப கடைசியா உதவி பாத்துருவோமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த ஃபிளைட் காணாம போய் 10 வருஷம் ஆயிடுச்சு. பட் உடம்பு இருக்குதோ இல்லையோ, பட் அவங்க ஏன் செத்தாங்க, எதுக்கு செத்தாங்க, அவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற ஒரு ரீசன் தெரிஞ்சாலே அவங்க மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு மைண்ட் செட்ல இருக்காங்க. இந்த கிறிஸ்துமஸ்க்கு இது எங்களுக்கு வந்து ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு நியூஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிப்பா, இத்தனை நாளா தெரியல, 10 வருஷத்துக்கு முன்னாடியே தண்ணிக்குள்ள போயிடுச்சு. 3 வருஷமா தேடினாங்க, நிறைய நாட்டு கம்பெனிகள் தான் சேர்ந்து தேடினாங்க. பட் கண்டுபிடிக்க முடியல. இப்ப திடீர்னு இந்த ஓசன் இன்ஃபினிட்டி கம்பெனிக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது வந்து இந்த ஃபிளைட் விழுந்த March 8, 2014 அப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கடலை பத்தி ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருப்பாங்க இந்த ரிசர்ச் சென்டர்லாம். அந்த இடத்துல ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அதை வந்து இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஃபிளைட் காணாம போன அன்னைக்கு அந்த டைம்ல ஒரு சிக்னல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த சிக்னல் பாத்தீங்கன்னா ஒரு 2000 கிலோமீட்டர் மேற்கால திசையில இந்திய பெருங்கடல்ல காட்டியிருக்கு. ஸோ இந்த ஃபிளைட்டோட சிக்னலா தான் அது இருக்கும். அதாவது அந்த ஃபிளைட் வந்து கடல்ல விழுந்து நொறுங்கினப்போ ஒரு சிக்னல் ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ரீச் ஆயிருக்கு நம்ம ரேடார்ல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சிக்னலை பேஸ் பண்ணி தான் இப்ப தேட போறாங்க. ஒருவேளை இந்த ஓசன் இன்ஃபினிட்டின்ற கம்பெனி அந்த ஃபிளைட்டை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மலேசியாவோட டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆண்டனி லோக் அவங்க அந்த கம்பெனிக்கு நம்ம இந்திய மதிப்பின்படி 560 கோடி கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒருவேளை இந்த ஃபிளைட்டா யூஎஸ் பேஸ்ட் கம்பெனியான ஓசன் இன்ஃபினிட்டின்ற கம்பெனி கண்டுபிடிச்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி உலகம் ஃபுல்லாமே ஃபேமஸ் ஆக போகுது. இதுவும் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த ஃபிளைட்டை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.